இல்லை, பாஜகவோடு அணி சேர்ந்த கட்சிகள், பாஜக நீட்டிய இடத்தில் கையெழுத்து போட்ட கட்சிகள், பாஜக சொல்வதற்கெல்லாம் தலையாட்டிய கட்சிகள் இந்தியா முழுவதும் சிதைவையும் அழிவையும் சந்தித்திருக்கின்றன. எதிர்த்து நின்ற கட்சிகள் மட்டுமே உயிர்ப்போடு மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொண்டிருக்கின்றன. மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய கம்பீரத்தோடு நிற்கின்றன. அதை நம்ம பார்க்குறோம். அதிமுக ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கைப்பிடிக்குள் போய்விட்டது. பாஜக சொல்கிறது தான் நடக்கும், அதிமுக சொல்கிறது அங்கே நடக்காது. அதிமுக தன் முடிவை தானே எடுத்தாலும் கூட அந்த முடிவு கடைசியில் எக்ஸிக்யூட் ஆகாது, செல்லுபடி ஆகாது. அதை நம்ம பல முறை பார்த்துருக்குறோம். ஒரு ஷியாம் அண்ணன் ரொம்ப தெளிவாக சொன்னார். சட்டமன்றத்தில் எடப்பாடி அரசை எதிர்த்து வாக்களித்தார்கள் 11 எம்எல்ஏக்கள். நீங்கள் ஒரு 50 எம்எல்ஏ வாக்கு போட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வாக்கு போட்டவங்க வெறும் 11 எம்எல்ஏக்கள். அவங்க வாக்கு போட்டதுனால அந்த ஆட்சி கவலை. அப்போது அவர்கள் மீது எந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். இதை நம்ம பார்த்துருக்கோம். உடனே அவங்க வேலை அதுதான் செய்வாங்க. ஆனால் கடைசி வரை அந்த 11 எம்எல்ஏக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாறாக திரும்ப கட்சிக்குள்ளே சேர்த்து திரும்ப அவங்களுக்கு பதவி கொடுத்து திரும்ப அந்த ஆட்சியை கொண்டு போனார் எடப்பாடி. இது இந்த அதிசயத்தை எங்கேயாவது பார்த்துருக்கோமா? அப்படி ஒரு அதிசயம் அதிமுகவில் நடந்துச்சு. ஏன்னா ஓபிஎஸ்ஐ பாஜக பின்னிருந்து இயக்கியதனால் 11 பேராக இருந்தாலும், சொற்ப எண்ணிக்கையில் அவங்க இருந்தாலும், அவங்களுக்கு பின்னாடி கட்சி இல்லைன்னாலும், அவங்க பின்னாடி மிகப்பெரிய தொண்டர்கள் இல்லைன்னாலும், பாஜக இருப்பதனால் அவங்க மேலே எதுவும் செய்ய முடியவில்லை எடப்பாடியால். எதுவும் செய்ய முடியாது மட்டுமில்லை, நடவடிக்கை எடுக்காது மட்டுமல்ல, உள்ள திரும்ப சேர்த்து பதவி கொடுக்க வேண்டிய இடத்துக்கு எடப்பாடி தள்ளப்பட்டார். அப்போ எடப்பாடியினுடைய முடிவு வேற. ஆனால் அந்த முடிவு அவரால் எடுக்க முடியல. ஓபிஎஸ்ஐ சேர்க்கக்கூடாது என்பதுதான் எடப்பாடியுடைய முடிவு. ஆனால் அதை செய்ய முடியல. ஓபிஎஸ்ஐ நீக்கணுங்கிறது தான் எடப்பாடியுடைய முடிவு. ஆனால் அதை செய்ய முடியல. ஏன்னா பிஜேபி அதை செய்ய விடாது. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்களுக்கு வேலையாவதற்கு ஒரு ஆளை ஏவு விடுவது, அவங்கள வச்சு மிகப்பெரிய அரசியல் விளையாட்டு விளையாடுறது, அந்த வேலை முடிஞ்சோன்னா அவங்கள தெருவில் விட்டுட்டு போயிடுறது அப்படிங்கிறதையும் பிஜேபி ஒரு வழக்கமாக கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பார்க்குறோம். இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லைன்னு வெளியே வந்தாங்க 24 தேர்தலில். வெளியே வந்த பிறகு அவங்க திரும்பவும் சேரமாட்டவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி. ஆனால் என்ன நடந்துச்சு? செங்கோட்டையனை வச்சு நிர்மலா சீதாராமனோட 2 சந்திப்பை நடத்துனாங்க பிஜேபி. அதுக்கப்புறம் அமித்ஷா சென்னைக்கு வர்றாரு. திடீர்னு எடப்பாடி போய் பக்கத்தில் உட்கார்றாரு. கூட்டணியை அமித்ஷாவே அறிவிச்சுட்டு போறாரு. இது பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் 2 மாசமா செங்கோட்டையன் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணல. அப்போ அதிமுகவை திரும்ப கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு, அந்த கட்சியை பணி வைப்பதற்கு, தன் விருப்பப்படி இழுப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்படுறாரு. அவர் உடனே அவரை வச்சு ஒரு 2 சந்திப்பை நடத்துறாங்க. சந்திப்பு நடத்தப்பட்ட உடனேயே கூட்டணி அறிவிக்கப்படுது. கூட்டணி அறிவிக்கப்பட்ட உடனே அதுக்கப்புறம் அவர் சந்திக்க காணும். 3 மாசமா எந்த சந்திப்பும் கிடையாது. செங்கோட்டையன் இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப திடீர்னு அதே செங்கோட்டையன் கிளம்பி வர்றாரு. அப்ப நீங்க கூட்டணிக்கு முன்னாடி சந்திச்சீங்கன்னா கூட சரி, ஏதோ ஒரு தலைவரை சந்திக்கிறீங்க, ஏதோ உங்களுக்குள்ள டைம்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். கூட்டணி வச்சாச்சு. எடப்பாடியோட நீங்க கூட்டணி வச்சாச்சு. அதிமுகவோட கூட்டணி அறிவிச்சாச்சு. எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்களே எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்ன பிறகு, அவர் தலைமையில தான் இந்த அணின்னு சொன்ன பிறகு, அவர் கட்சிக்குள்ள அவரை எதிர்த்து அவரை ஏற்க முடியாதுன்னு ஒருத்தர் கலகம் புரிகிறார்னா அவரை எப்படி கூப்பிட்டு சந்திக்கிறீங்க? இது எந்த கட்சி செய்யும்? இந்த மாதிரி அவரை எப்படி நீங்க சந்திக்கிறீங்க? அது எடப்பாடி இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு வந்துட்டாரு. இனிமே ஏடிஎம்கே விவகாரத்துல வேற யாரையும் என்டர்டெயின் பண்ணாதீங்க, எதுவா இருந்தாலும் என்னோட மட்டுமே டீல் பண்ணிக்கங்க அப்படின்னு பேசிவிட்டு வந்ததாக அதிமுக தரப்புல சொல்றாங்க. அது எந்த உண்மைன்றது இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். இது வரக்கூடிய தேர்தல்ல திமுக வர்சஸ் ஏடிஎம்கே, ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி அப்படின்ற ஒரு இருமுனை போட்டி என்பதை மழுங்கடிச்சிட்டாரு ஏடிஎம்கே தலைமை அப்படின்னு சொல்றத திரு எம் சி ராஜன் வைக்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? காலில் விழுந்த பிறகு கர்ஷீஃப்ல எதுக்கு அப்படின்னு முதலமைச்சர் சொல்ற விமர்சனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது, இனிமேல் யாரையும் என்டர்டெயின் பண்ணாதீங்க, என்கிட்டயே பேசுங்கன்னு அமித்ஷாட்ட போய் எடப்பாடி சொன்னதே உண்மை, அந்த வெர்ஷன் தான் நடந்திருக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட பிஜேபி இப்படி நின்றுமா? இவர் போய் சொன்ன உடனே எல்லாத்தையும் பேசாம விட்டுருமா?
பிஜேபி அப்படித்தான் மற்ற மாநிலங்கள்லாம் செஞ்சிருக்கா? அதிமுக விஷயத்தில் அப்படித்தான் செஞ்சிருக்கா? சரி சொல்லிட்டாங்க. முதல்ல இப்படி சொல்ல வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்து விடுதில்ல. அதுவே எப்படிப்பட்ட ஒரு சீரழி பாருங்க. ஒரு பெரிய கட்சியை இவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்சியை இவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் பிஜேபி. ஆனால் இவர் அங்கே கூப்பிட்டு எங்கள் கட்சியிலேருந்து யாரும் என்டர்டெயின் பண்ணாதீங்கன்னு சொல்ல வைக்கிறது இருக்குல்ல, அதுவே பாருங்க, அதுவே அந்த கட்சியினுடைய பண்பை வந்து குலைக்குது இல்லை, அதிமுகவுடைய பண்பை, அதிமுகவுடைய தனித்தன்மையை வந்து சீர்குலைக்குது இல்லை. அப்போ பாஜக தான் எல்லாமே, நாங்கள் நினைச்சா உங்கள் கட்சியிலேருந்து யாரை வேணாலும் கூப்பிட்டு பேசுவோம், உங்களை முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு பக்கம் சொல்லுவோம், உங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு அறிவிப்போம், உங்களுக்கு எதிராக உங்கள் கட்சிக்குள்ளே யார் வந்தாலும் அவங்களையும் கூப்பிட்டு சந்திப்போம், நீங்கள் அப்புறம் அந்த நெருக்கடிக்கு உள்ளாயிட்டு நீங்கள் திரும்ப எங்கள்கிட்ட வந்து நிற்கணும். எப்படிப்பட்ட அரசியல் பாருங்க. எடப்பாடி போய் டெல்லியில போய் யாரை என்டர்டெயின் பண்ணாதீங்கன்னு இப்ப சொல்ல வச்சிருக்கு பாருங்க பிஜேபி, கெஞ்ச வச்சிருக்கு பாருங்க, கேட்க வச்சிருக்கு பாருங்க. இதுதான் பிஜேபியோட அரசியல். இப்படி எந்த கட்சி செய்யாது. எந்த கட்சி இப்படி செஞ்சிருக்கு? ஒரு தலைமையை எதிர்த்து அந்த கட்சிக்குள்ள கலகம் செய்யறவங்கள எதிர்கட்சியா இருந்தா என்டர்டெயின் பண்ணுவாங்க. சரி, அந்த கட்சியை வந்து எப்படி காலி பண்ணலான்னு பார்ப்போம், அந்த கட்சியை எப்படி பலவீனப்படுத்தலான்னு பார்ப்போம் அப்படின்னு எதிர்கட்சியா இருந்து செய்யறத பார்த்திருக்கோம் அரசியல்ல. ஆனா கூட்டணி கட்சியா இருந்து ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக உள்ளிருந்து கலகத்தை செய்ய வச்சு அந்த கலகத்திற்கு வந்து முன்னாடியும் சந்திப்பு பின்னாடியும் சந்திப்பு அப்படின்னா இது எந்த கட்சி செய்யும்? அதனால தான் அதிமுகவினுடைய முடிவை அதிமுக எடுக்க முடியாது. பிஜேபி சொல்றது தான் நடக்கும். இப்போ போய் இவர் சொன்ன உடனே அவங்க நிறுத்திடுவாங்களா? அவங்களுக்கு அடுத்தது அவங்க கண்டிஷனுக்கு எடப்பாடி எதுக்கையாவது முரண்பட்டார்னா எடப்பாடியை பணிய வைப்பதற்கு திரும்ப இன்னொரு குரல் அங்கிருந்து கிளம்பும் அதிமுகல இருந்து. இதுதானே 8 வருஷமா பார்க்கிறோம். ஓபிஎஸ் கிளம்பி வந்தார், பார்த்தோம் சசிகலாவுக்கு எதிராக. அதுக்கப்புறம் டிடிவியை வச்சு ஒரு இது பண்ணாங்க. அப்புறம் டிடிவியை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ தெருவில் விட்டுட்டாங்க. ஓபிஎஸ் தெருவில் விட்டுட்டாங்க. அப்புறம் எடப்பாடியை நீங்க தெருவில் விடப்பட்டதா எடப்பாடி ஓபிஎஸ் மீண்டும் என்டிஏக்கு போக மாட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக வேட்பாளராக ஏற்றுக்குங்கன்னு டெல்லி சொல்லிட்டா அவங்க வந்து அந்த முடிவை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்களுடைய பிடி டெல்லியில் இருக்கும்போது டெல்லியில் தானே போய் இவர் பேச முடியும். அதுதான் சொல்றோம். எல்லா முடிவையும் டெல்லி எடுக்குதுங்கிறது தானே. ஓபிஎஸ் விஷயமா இருந்தாலும், டிடிவி விஷயமா இருந்தாலும், சசிகலா முதலமைச்சராக முடியாம போன விஷயமா இருந்தாலும், அவங்க பொதுச் செயலாளராக அதிமுகவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் தொடர முடியாம போனதா இருந்தாலும், எடப்பாடி இன்னைக்கு வந்து எடுக்கிற முடிவு, அவர் பிஜேபி வேணான்னு வெளியே வந்தாரு, அந்த முடிவை கன்வியூ பண்ண முடியாம செங்கோட்டையனை வச்சு நெருக்கடி கொடுத்து கூட்டணிக்குள்ள திரும்ப கொண்டு வந்ததா இருந்தாலும், இப்ப அவரை மீண்டும் வேற வேற விஷயங்களுக்கு பணிய வைக்கிறதுக்கு அதே செங்கோட்டையனை வச்சு ஒரு பிரச்சனையை பண்ணதா இருந்தாலும் எல்லாமே டெல்லி தானே பண்ணுது. எல்லாமே டெல்லி தானே பண்ணுது. அப்ப இந்த இடத்துல தான் நீங்க ஒரு கூட்டணி, உங்க கூட்டணி தலைவரை சந்திக்க போறீங்க, யாராவது வந்து வேற காரணம் சொல்லிட்டு போவாங்களா? நான் வந்து ஆபீஸ் திறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? நான் வந்து இங்கே போறேன், ஹரித்வாருக்கு போறேன், மன நிம்மதிக்கா கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? உங்க கூட்டணி கட்சி தலைவர் தானங்க. வேற யாரும் நீங்க சந்திக்க போகலையா? வேற எதுவும் சட்டவிரோத செயலுக்கு செய்யறதுக்காக போகலையா? அரசியல் ரீதியாக உங்க கூட்டணியை சந்திக்க போறீங்க, கூட்டணி தலைவரை சந்திக்க போறீங்க. நீங்களே சொல்ற மாதிரி பல்வேறு கோரிக்கைகளுக்காக போறீங்க, தமிழ்நாடு சார்ந்த கோரிக்கைகளுக்காக போறீங்க. அதுல என்ன வந்து ஒளிவு மறைவு? டெல்லியில போய் இறங்கி நின்ன உடனே எடப்பாடிட்ட கேட்குறாங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, அமித்ஷாவை சந்திக்க போறீங்களான்னு வேற கேட்குறாங்க. இல்லை நான் கட்சி ஆஃபீஸ் பார்க்க வந்தேங்க, எங்கள் ஆஃபீஸ் இப்போ தான் திறந்துருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பல கார் மாதிரி போறீங்க. இப்போ நேற்று வந்து போன காரில் திரும்பி வராமல் வேற காரில் முகத்தை மூடிட்டு வர்றீங்க. என்ன இது எப்படி மலிவான அரசியலாக போயிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்படிலாம் நம்ம பார்த்தது இல்லையே. ஒரு கம்பீரமான அரசியலை தான் பார்த்துருக்கோம் எந்த கட்சியாக இருந்தாலும். ஆனால் இப்போ வந்து ஒரு கூட்டணி தலைவரை இப்படி மறைமுகமாக ஏன் சந்திக்கணும், எதுக்கு சந்திக்க போறோம்னு ஏன் முன்கூட்டி சொல்லாம போறீங்க? அப்படின்னா உங்களுக்கே தெளிவில்லை, எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியல. அதுதான் பிரச்சனை. அதாவது எடப்பாடி அமித்ஷா டைம் வாங்கிட்டு போகல, அமித்ஷா கூப்பிடுறாரு, எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியாது, இவங்களுக்கு என்ன சொல்ல போறாருன்னு தெரியாது. முன்கூட்டி தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க, முன்கூட்டி தெரிந்தாதான் சொல்லுவாங்க எதுக்கு கூப்பிட்டுருக்காரு, என்ன விஷயத்துக்காக கூப்பிட்டுருக்காருன்னு பேசினாதான் தெரியும். அப்போ முன்கூட்டி எப்படி சொல்ல முடியும்? முன்கூட்டி மைக்க நீட்னா வேற காரணம் தான் சொல்ல முடியும். நான் அதுக்கு வரல, இதுக்கு வரல, நான் இதுக்கு வந்தேன், அதுக்கு போறேன், ஹரித்வாருக்கு போறேன், அங்க போறேன், இப்படிதான் சொல்ல முடியும். இதுதான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, செங்கோட்டையனுக்கு தெரியாது அமித்ஷா இப்ப கூப்பிட்டு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரியாது, எடப்பாடிக்கு தெரியாது இப்ப கூப்பிட்டு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. அதனால காரணம் தெரியாம போய் இவங்க போய் அவங்க சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் அது நடைமுறைக்கு வர்றதை பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சந்திப்புக்கு பிறகும் அதிமுக சொன்னது நடைமுறைக்கு வந்திருக்கா, பிஜேபியினுடைய எண்ணம் போக்கு நடைமுறைக்கு வந்திருக்கான்னு பார்த்தா நீங்க 8 வருஷம் ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு நீங்க அதிமுக எடுத்து ஒரு மறு ஆய்வு செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு அசைவுலையும் பிஜேபியின் எண்ண போக்கு வெளிப்பட்டிருக்கும்.
பிஜேபியிலே இல்ல ஆடிட்டர் குருமூர்த்தி, பிஜேபி ஆதரவாளராக இருக்காரு, பிஜேபியினுடைய நலன் விரும்பியா இருக்காரு, அவரு சொல்றதெல்லாம் நடக்குது. ஒரு அமித்ஷா சொன்னது நடந்துருச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றது நடக்குதா? அப்போ அமித்ஷாவுடைய குரலும் ஆடிட்டர் குருமூர்த்தி குரலும் வேற இல்லைங்கிறது தெரியுதா? இப்போ 26 பிஜேபியோட இலக்கு இல்லைன்னு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லிட்டாரு. அது அப்படித்தானே இப்போ போற போக்க பார்க்கிறோம். அப்ப என்னன்னா அதிமுக ஒரு தலைமையின் கீழ் ஒருபோதும் ஒருங்கிணைந்து விடக்கூடாது என்பதுல பிஜேபி ரொம்ப தெளிவா இருக்கு. சசிகலாமா தலைமையில ஒருங்கிணைந்த அதிமுகவை சிதைச்சது யாரு? அதுக்கப்புறம் எடப்பாடி தலைமையில மிச்ச சொச்சம்லாம் சேர்ந்து ஒரு 20-23 விழுக்காடு வாக்கு அளவுக்கு அவர் இப்போ ஒரு வலுவான தலைமையா இருக்காரு. இப்ப அந்த தலைமைக்கு எதிராக கலகத்தை தூண்டி இப்ப அந்த தலைமையை சிதைப்பது யார்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.